கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்காரு எடுத்து பார்க்கலாமா? சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவரால சேனைக்குள் பாய்ந்து போய் மதிலை தாண்டி வெளியே வருவோம். என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே, இந்த சேனைகள் எதுக்கு அடையாளம்னா சேலஞ்சஸ்க்கு அடையாளம், எதிர்ப்புகளுக்கு அடையாளம். ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே ஒரு சேனைக்குள்ள நீ பாஞ்சு போனீன்னா, ஒரு சேலஞ்சை மேற்கொள்ள போனீன்னா, நீ அந்த மதிலை தாண்டி வெளியே வெற்றியோட திரும்பி வருவ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அன்றைக்கு சிங்க கெபிக்குள்ளால தூக்கி போட்டாங்க தானியேலை. ஆண்டவராலே அதை தாண்டி அவன் வெளியே வந்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கிற 3 பேரை அக்கினி சூளைக்குள்ளே தூக்கி போட்டாங்க. என் தேவனாலே அவர்கள் அதை தாண்டி வெளியே வந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன அக்கினி சூளைக்குள்ளால உன்னை தூக்கி போட்டிருக்காங்க? எந்த சிங்க கபிக்குள்ளால உன்னை தூக்கி போட்டிருக்காங்க? உங்களை தூக்கி போட்டவங்களுக்கு தான் அதனால பாதிப்பே தவிர விழுந்தவனுக்கு பாதிப்பில்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காய், என்னாலே ஒரு சேனைக்குள்ளே நீ பாய்ந்தாய். அன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ஆண்டவரால தான் அந்த அக்கினி சூளைக்குள்ள போடப்பட்டாங்க. ஆண்டவரை தவிர வேற யாரையும் நான் வழிபட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க உறுதியா நின்னாங்க. அதனாலதான் தூக்கி போட்டாங்க. அப்ப ஆண்டவரால் தான் அவங்க உள்ள விழுந்தாங்க. அதனால மதிலை தாண்டி வெளியே வந்தாங்க. ஆண்டவரை மட்டும்தான் நான் வழிபடுவேன் என்று, ஜீவனுள்ள தேவனை வழிபடுவேன் என்று தானியேல் இருந்ததுனால தான் அவனை தூக்கி சிங்க கபியில போட்டாங்க. ஆண்டவர் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு. அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கை வளர்ந்ததே தவிர குறுகவே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சேனைக்குள்ள தூக்கி போட்டாங்க, நான் ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமா இருந்தேன், எல்லாம் உண்மைதான். ஆண்டவர் தூக்கி போட்டாருன்னா அப்படி பறந்து காக்கிற பட்சியை போல பறந்து வந்து உனக்கு ஆதரவாக வந்து உன்னை காத்து தப்ப பண்ணி அதுல இருந்து தூக்கி வெளியே கொண்டு வருவாரு. அதனால எதுக்குள்ள கிடந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும், ஓடி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த சேனை ஒருவேளை வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், இல்லைன்னா நீ செய்யாத ஒரு வழக்குக்கான தண்டனையா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு தேவையில்லாத பிரச்சனைக்குரிய காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு மதிலை தாண்டி வெளியே வரும்படிக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சிறையிருப்பை தாண்டி வெளியே வரும்படிக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அந்த வியாதியை தாண்டி மரணத்தின் வாயிலிருந்து உன்னை பிடிங்கி வெளியே கொண்டு வந்து உனக்கு அற்புதம் செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் கோயில் பிள்ளை, பல்லாவரம். எனக்கு நெஞ்சு வலி வந்தது. உடனே பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு, இருதயத்தின் வால்வு அடைத்திருக்கிறது, உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் மிகுந்த கலக்கத்துடனும் கவலையுடனும் இருந்தேன். அந்த சமயத்தில் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர தொலைபேசி ஜெப கோபுரத்தை தொடர்பு கொண்டு என்னுடைய நிலைமையை சொன்னேன். ஜெப ஊழியர் எனக்காக பாரப்பட்டு ஜெபித்து கர்த்தருடைய குணமளிக்கும் வேத வசனங்களை சொல்லி என்னை தைரியப்படுத்தினார்கள். அதன் பிறகு நான் மீண்டும் மருத்துவ பரிசோதனைக்கு சென்றபோது மருத்துவர் பலவிதமான பரிசோதனைகளை செய்து பார்த்துவிட்டு, இருதயத்தில் எந்த அடைப்பும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்கிறது, பயப்பட வேண்டாம் என்று சொல்லி என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. பாத்தீங்களா? ஜெபத்திற்கு முன், ஜெபத்திற்கு பின். இந்த ஜெபத்திற்கு முன்னால உங்களுக்கு சேனைக்குள்ள விழுந்து கிடந்த ஒரு அனுபவம், இந்த ஜெபத்திற்கு பிறகு மதிலை தாண்டி வெளியே வருகிற ஒரு அனுபவம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. எந்த சேனைக்குள்ளால என் பிள்ளைங்க இப்ப கிடந்தாலும், சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் உள்ள புகுந்து அந்த பிள்ளைகளை அதிலிருந்து தூக்கி காத்து தப்ப பண்ணி வெளியே கொண்டு வந்து மதிலை தாண்டி, அந்த வியாதியை தாண்டி, அந்த வழக்கை தாண்டி, அந்த அவமானத்தை தாண்டி, அந்த பிரச்சனையை தாண்டி என் பிள்ளைகளை நீர் வெளியே கொண்டு வந்து என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்துகிறதற்காய் உமக்கு கோடி நன்றி பலிகளை காணிக்கையாக்குகிறோம். நேற்றைக்கு வரைக்கும் விடுதலை ஆகவில்லையே என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு சிறையிருப்பு மாறட்டும். சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது
சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று சொன்ன வசனத்தின்படி இன்றைக்கு பிறகு என் பிள்ளைகளுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி சொப்பனம் கண்டு விழிக்கிறதுக்குள்ளால விடுதலையை கொடுத்து என் பிள்ளைகளை கனப்படுத்துகிறதற்காய் உமக்கு நன்றி. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷய கர்த்தர் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.